இலங்கை அரசியலில் மீண்டும் இனவாதம் தோன்றுவதற்குரிய அறிகுறிகள் தென்படுகின்றன. நாமல் ராஜபக்ஷ அவர்களின் தலைமையில் நாளைய தினம் நவம்பர் 21 நுகைகுடையில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று, மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா எதிர்கட்சியில் இருக்கிற அனைவருமே, அனைத்து எதிர்கட்சியுமே ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான, இதுவரைக்கும் இலங்கை அரசியல்ல, இலங்கை வரலாற்றில் சந்திக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டம் போட்டிருக்கிறார்கள். இந்த விடயமானது இப்படி போய்கொண்டிருக்கிற இந்த டைம் பார்த்தோம்னு சொன்னா அனுர் அவர்களுடைய இந்த அரசாங்கமானது இந்த கூட்டத்தை நடத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சதி வேலைகளை செய்வதாக யாரு குற்றம் சாட்டி இருக்காங்கன்னு சொன்னா அதுவும் நாமல் தான் குற்றம் சாட்டி இருக்கிறேன். நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய டிகிரி தொடர்பாக தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்திருக்கின்றது. அந்த சர்ச்சைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாளை தினம் நுகைகுடையில் நடைபெற இருக்கின்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துல நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தான் பதிலளிக்க போவதாக சொல்லியிருக்கிற விடயமானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இதை பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ திறந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம் சொன்னா நாளை தினம் நவம்பர் மாதம் 21 நுகைகுடையில் இலங்கை அரசியல்ல இருக்கிற அனைத்து எதிர்கட்சிகளுமே சேர்ந்து, எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து அந்த கூட்டத்தை வந்து நடத்த போறாங்க. யாருக்கு எதிராகன்னு சொன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக, அனுர் அவருடைய இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும், ஊழல் நிறைஞ்சதான் இந்த அரசாங்கமானது, ஊழல் நிறைஞ்ச ஒரு அரசாங்கமானது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலாக நாமல் ராஜபக்ஷ அவருடைய தலைமையில இந்த கூட்டமானது நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம் ஒன்று வெடிச்சிருக்கின்றது. அதாவது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து பெற்றிருக்கின்ற அந்த சட்டம் தொடர்பான அந்த டிகிரியானது செல்லுபடியற்ற டிகிரியாக இருக்கலாம் என்று சொல்லி அது தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இது தொடர்பாக என்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா தன்னுடைய அந்த டிகிரி தொடர்பாக எழுந்திருக்கிற விஷயங்கள், தன்னுடைய டிகிரி தொடர்பாக சொல்லப்படுகின்ற சர்ச்சைகள், சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பொய்யானது. இந்த அரசாங்கமானது பதவிக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லயே அந்த டிகிரி தொடர்பாக விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் நீதிமன்றத்துல அந்த விசாரணை தொடர்பான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அனுர் அவருடைய இந்த அரசாங்கமானது நாமல் ராஜபக்ஷ அவருடைய இந்த டிகிரி தொடர்பாக ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்களே வந்து விசாரணை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த விசாரணை தொடர்பான அறிக்கைகளை ஏன் இன்னும் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கவில்லை என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர் வந்து கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த கூட்டம், அதாவது நாளைய தினம் நுகைகுடையில் நடைபெற இருக்கிற இந்த கூட்டத்துக்கு பயந்துதான் அனுர் அவருடைய அரசாங்கமானது இவ்வாறான பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்து தன் மீது சுமத்துவதாகவும், இது எல்லாத்துக்குமே வந்து தான் பதிலளிக்க போவதாகவும், அதாவது நாளை தினம் நடைபெற இருக்கிற அந்த கூட்டத்துல வந்து தான் பதிலளிக்க போவதாகவும் வந்து சொல்லியிருக்கிறார். அனுர் அவர்களுடைய இந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறார். யாருன்னு சொன்னா சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் என்ன விஷயம் சொல்லிருக்கிறேன்னு சொன்னா நாமல் ராஜபக்ஷ அவர்களின் சட்டத்தரணி தகுதி பற்றிய தீவிரமான சந்தேகம் இருப்பதாகவும் அது தொடர்பாக வெகு விரைவில் ஒரு விளக்கத்தினை தான் கொடுக்க போவதாம் வந்து சொல்லியிருக்கிறது. இந்த விடயமானது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னு சொன்னா அனுர் அவர்களுடைய இந்த அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள்ல ஒரு ஆள் தான் இந்த நலிந்த ஜேதிஸ் அவர்கள். ஆகவே இவர் சொல்லியிருக்கிற விடயமானது தற்பொழுது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது நாமல் ராஜபக்ஷ அவருடைய இந்த டிகிரி தொடர்பாக, சட்டத்தரணி தகுதி தொடர்பாக அவர் சொல்லியிருந்த விடயமானது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சட்ட ஆலோசகர் மனோஜ் கமகே அனுர் அவருடைய இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சவாலை விடுத்திருக்கிறார். என்ன விஷயம் சொன்னா நாமல் ராஜபக்ஷ அவர்களின் தகுதி குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சிஐடி விசாரணை நடத்தி அந்த விசாரணை தொடர்பான அறிக்கையினை மக்களுக்கு சமர்ப்பியுங்கள். இப்படி செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லி அனுர் அவருடைய இந்த அரசாங்கத்தை பார்த்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் சட்ட ஆலோசகர் மனோஜ் கமகே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்குது. அதாவது திருகோணமலையில அந்த பௌத்த விகாரை தொடர்பாக நடந்த ஒரு விஷயம். பௌத்த விகாரையில எங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல வந்து ஒரு புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அந்த புத்தர் சிலையானது அங்கிருந்து போலீசாரால எடுக்கப்பட்டிருந்தது. அது எடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னா அந்த புத்த சிலையானது அங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்லை, அந்த சிலையின் பாதுகாப்பு கருதி அந்த சிலையை அங்கிருந்து எடுத்தோம்னு சொல்லி அடுத்த நாள் காலையில வந்து அந்த சிலையை பாதுகாப்பா கொண்டு போய் அங்க வந்து வச்சுட்டாங்க. இது தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா பௌத்த துறவிகளுக்கும் போலீசாருக்கும் இடையில வந்து சில முரண்பாடுகள் வந்து ஏற்பட்டது. ஒரு பௌத்த துறவி ஒருவர் போலீசாரின் கண்ணத்தில் அறைந்த வீடியோவும் நாங்க பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த விடயத்துல பார்த்தோம்னு சொன்னா சஜித் பிரேமதாசாவும் சரி, நாமல் ராஜபக்ஷ அவர்களும் சரி, இந்த பௌத்த மதத்துக்கு சார்பாகவும் பௌத்த துறவிகளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து சில விஷயங்களை காய்ச்சிருந்தாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா அனுர் அவருடைய இந்த அரசாங்கத்தை எதிர்த்தும் அனுர் அவருடைய இந்த அரசாங்கத்தை கண்டிச்சும் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஓப்பனா வந்து சொல்லியிருந்தார். அதாவது பௌத்த மதத்துக்கு இந்த நாட்டுல வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிய விஷயத்த வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். இதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த நுகைகுடையில நடக்க போற இந்த கூட்டத்துக்கு
அனுர் அவர்களுடைய இந்த அரசாங்கத்தை எதிர்த்து தான் இந்த கூட்டம் வந்து நடைபெற இருக்கின்றது. எதிர்க்கட்சியில் இருக்கிற எல்லாரும் வந்து பௌத்த மதத்துக்கு சார்பாகவும் காய்ச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா அனுர் அவருடைய அரசாங்கத்தை எதிராகவும் வந்து காய்ச்சிருக்காங்க. நாளைய தினம் நுகைகுடையில் நடக்க போற அந்த கூட்டத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்தபடி அதாவது திருவண்ணாமலை நடந்த இந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னு சொன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் பௌத்த மதம் மிகவும் ஒரு எண்ணிக்கையில் அதிகமான மக்களை கொண்ட ஒரு மதமாகும். அப்படி ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் அதிகமான மக்களை கொண்ட அந்த மதத்தை வச்சுக்கொண்டு அங்க நடந்த அந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டு கூட அவர்கள் அங்க நாளைய தினம் பிரச்சாரங்களை செய்யறதுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. திருவண்ணாமலையில் அந்த பிரச்சனை நடைபெற்று கொண்டிருந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா நாங்க சமூக வலைத்தளங்களையும் சரி செய்தித்தளங்களையும் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்னன்னு சொன்னா எதிர்கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து அந்த பௌத்த மதத்துக்கு சார்பா தான் கதைச்சிருந்தாங்க. அதாவது அனுர் அவருடைய இந்த அரசாங்கம் செஞ்சது தவறு, செய்கின்றது தவறு, பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லைன்னு சொல்லி அனுர் அவருடைய இந்த அரசாங்கத்தை வந்து கண்டிச்சு சில பதிவுகளை போட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. நாளைய தினம் நுகைகுடையில் நடைபெற இருக்கின்ற அந்த பிரச்சாரத்துல இந்த விடயம் தொடர்பாகவும் நாமல் ராஜபக்ஷ அல்லது சஜித் பிரேமதாச கட்சியை சார்ந்தவர்கள் கதைக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏன்னு சொன்னா தற்பொழுது சஜித் பிரேமதாசாவும் சரி நாமல் ராஜபக்சவும் சரி இனவாதத்தை கையில் எடுத்து ஒரு அரசியல் நடவடிக்கை மேற்கொள்ற மாதிரியான சில அறிகுறிகள் வந்து இலங்கை அரசியல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் தற்பொழுது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தொடர்பாக அவருடைய அந்த டிகிரி குற்றச்சாட்டு தொடர்பாக சட்ட தகுதி சந்தேகங்கள் தொடர்பாக அவருடைய அந்த சிஐடி விசாரணை தொடர்பாக பாராளுமன்றத்துல இவருடைய அந்த கல்வி தகமை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகள் அனைத்துக்கும் வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நாளைய தினம் நுகைகூட நடைபெற இருக்கிற அந்த கூட்டத்துல வந்து தான் பதிலளிக்க போவதாக வந்து சொல்லியிருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைய தினம் நுகைகுடையில் நடைபெற இருக்கிற அந்த கூட்டம் நடைபெறுமா அல்லது அந்த கூட்டம் வந்து இலங்கை அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு ஆரம்பமா இருக்குமா அல்லது இது சாதாரண ஒரு எதிர்கட்சியின் பிரச்சார கூட்டமா மட்டுமே அமைய போகுதான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த விடயம் தொடர்பாகவும் அதாவது நாமல் ராஜபக்ஷ அவருடைய அந்த கல்வி தகமை தொடர்பாக இருந்திருக்கிற சர்ச்சை தொடர்பாகவும் நாளைய தினம் நுகைகுடையில் நடைபெற இருக்கின்ற மிகப்பெரிய மக்கள் கூட்டம் தொடர்பாகவும் உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கை அரசியல்ல உண்மையாகவே இனவாதம் தலை தூக்கக்கூடிய அறிகுறிகள் தென்படுகின்றன என்ற விஷயத்தை வந்து கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.